ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஷார்ட் வேங்கிற ஒரு ஏஐ டூல் தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன மாதிரியான ஏஐ டூல்னா, இது ஒரு ஏஐ பவர்டு இமெயில் ஆப். இது என்ன பண்ணுன்னா, உங்களோட மெயிலை வந்து ஈஸியாகவும் வேகமாகவும் அனுப்புறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெயிலை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெயிலை நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஏஐயோட சேர்ந்து பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாப் தொலைவருக்கு இல்லை யாருக்காவது ஒரு ஹெச்ஆருக்கு மெயில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா உங்களோட டீம் ஹெட்டுக்கு மெயில் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யாருக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக மெயில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உட்காந்து ஒரு மெயிலை டைப் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும். ஆனால் வந்து இதில் சிம்பிள் கீவேர்டு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயில் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் பண்ண ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டூலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட் யுவர் மெயில், அதாவது ஆட்டோமேட் யுவர் இமெயில் வித் ஏஐ. அதாவது உங்கள் இமெயிலை வந்து ஏஐ மூலமாக எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அதான் இந்த டூலோட வேலை. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மெயிலில் என்ன காட்டுமோ அதே மாதிரி இங்கே உங்களோட மெயில்ஸ்லாம் காட்டுது. ஆனால் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு சேட் பாக்ஸ் மட்டும் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு மெயில் க்ரியேட் பண்ண தெரியலைன்னா ChatGPTயில் போயிட்டு இங்கே கேட்டு அதை காப்பி பண்ணி இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து பக்கத்துலேயே வந்து அதுக்கான இது கொடுத்துருவாங்க. டேரெக்டாக இங்கேயே கேட்டு அதோட இதை எடுத்து நீங்கள் எடுத்து பேஸ்ட் பண்ணலாம். இதில் இன்னும் பல ஒரு ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு ரேண்டமாக நான் ஒரு மெயில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த மெயில் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதில் சில டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெயிலுக்கான ரிப்ளை டேக்ஸு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த ஆஃபர், ஐ வில் கன்சிடர் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேக் கொடுத்துருக்கேன். நான் வந்து தேங்க்யூ ஃபார் த ஆஃபர்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கான ரிப்ளை டிராஃப்ட் வந்து இங்கிட்ட வந்து மேலே இருக்க மெயிலோட இந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஷார்ட்கட் வந்து இங்கே கொடுத்துருச்சு. அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதுக்கான ரிப்ளை டிராஃப்ட்டும் இங்கே கொடுத்துருச்சு. அது கொடுத்ததுக்கப்புறம் இன்சர்ட் தட் ரிப்ளை டிராஃப்ட் நான் கொடுத்துறேன். சொன்ன உடனே அதை கொடுத்த உடனே இங்கே வந்து கொடுத்துருச்சு. அப்புறம் வந்து நான் டேரெக்டாக எதுவுமே பண்ணாமல் நான் சென்ட் கொடுத்துறேன். அவ்வளோதாங்க. ஒரு மெயில் வந்துச்சு. அது கீழே வந்து சில ரிப்ளை டேக் கொடுத்துச்சு. நான் வந்து இன்சர்ட் த டிராஃப்ட் ரிப்ளை கொடுத்தேன். இங்கே வந்துச்சு. நான் சென்ட் கொடுத்தேன். மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதானே. நான் இப்போ நான் வந்து இந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? வெறும் 10 செகண்ட் கூட இருக்காது. அந்த மெயிலை வந்து நான் கிளிக் பண்ணேன், சென்ட் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது ரிப்ளை டிராஃப்ட் நம்ம அந்த ரிப்ளை டிராஃப்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் இங்கே சும்மா ஓகே தேங்க்யூன்னு மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூங்கிற மட்டும் கமெண்ட் மட்டும் கொடுத்துறேன். நான் வந்து இது வெறும் சிம்பிளாக ஓகே தேங்க்யூ, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இதை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் டிராஃப்ட் வித் ஏஐன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணனே இந்த ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கான ஒரு டிராஃப்ட் வந்து க்ரியேட் பண்ணி தரோம். பார்த்தீங்களா, நீங்கள் அப்படி சொல்ல வேணாம், தேங்க்யூ அகெயின் டு ஷேர் த ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் வந்து ரீப்ளேஸ் த டிராஃப்ட் ரிப்ளைன்னு கொடுத்துறேன். அது அப்படி ஆயிடுச்சு. நான் திரும்பி அதை கொடுத்துறேன். அந்த மெயிலும் சென்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்ததை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து இன்னொரு இது உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் ஒரு நியூ சாட் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்போஸ், நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுறேன். அதாவது என்னோடய மெயிலுக்கு நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணின்னு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் பாரதி ஏஐ சேனல்னு கொடுத்துட்றேன். கீழே வந்து ஹாய் கொடுத்துட்றேன். இதில் வந்து ரொம்ப எதுவுமே பண்ணல, டேரெக்டாக வெறும் ஹாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்துட்டு என்ஹான்ஸ் த டிராஃப்ட் வித் ஏஐன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிடுறேன். வேறு எதுவும் பண்ணல. அதுக்கான ஒரு டிராஃப்ட் ரிப்ளை வந்து ரெடி பண்ணி தரோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வந்து இதில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் எதுவுமே பண்ணேன், ஓகே கிரியேட் இட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அதில் வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கு.
ஓகே கிரியேட்டட்னு சொல்லிட்டு திரும்பி அதே கமெண்ட்டை கொடுத்துறேன். டிராஃப்ட் மெயில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பெருசாக வேணும், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓரளவுக்கு பெருசாகவே கொடுத்துச்சு. அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணா அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரீப்ளேஸ் த டிராஃப்ட்னு கொடுத்துட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை சென்டும் கொடுத்துறேன். இது வந்து உங்கள் மெயில் ஐடியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்டைல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வேறு எதுவும் டூல் உங்களுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, இதுவே உங்களுக்கு போதும். இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலை வந்து நீங்கள் எப்போ சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து இந்த டைம் எனக்கு சென்ட் பண்ணணும், இல்லாட்டி அடுத்த வாரம் சென்ட் பண்ணணும், இல்லாட்டி இந்த வாரம் வீக்கெண்ட் சென்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்களாக ஒரு டேட்டை சாய்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும், அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரிப்ளை மெயிலும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த மெயில் அது எப்போ அந்த மெயில் ரிப்ளை வந்ததுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணுறது. ஆனால் அந்த மெயில் ரிப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த ரிப்ளை தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சிட்டாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளை வந்தோடனே அந்த மெயிலுக்கான ரிப்ளை சென்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டூல் வந்து நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுவீங்களா? நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கமெண்ட் பண்ணி ஆள் கொடுத்தா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.